இளைஞர்களுக்கு ஆபாச கதை சொன்னா சிரிக்காம என்னங்க செய்வாங்க? ஏன்னா ஆபாசம்னா சருசனம் ஆகி போச்சுல. இப்படி எத்தனையோ விஷயங்கள். பள்ளிக்கு பெண்களை வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு, ஆண்கிட்ட தொடைய காட்டுங்கன்னு சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கப்பட்டு ஆபாச கதை மாதிரி எல்லாம் சொன்னா அந்த அவங்களாம் ரசிச்சு ரசிச்சு தாங்க கேட்பாங்க. ஏன்னா ஆபாசம்னு தெரியல இல்ல. இப்படிதான். ஆனா நம்ம மக்கள் அப்படி இல்லைங்க. எந்த ஒரு தவறான கருத்தா இருந்தாலும் உரிய முறையில் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். இதுல என்ன ஆச்சரியம்டா, ஆபாசமெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது சொல்லி ரொம்ப வர்ணிச்சு ரொம்ப இதா உள்ளவங்க தான் இந்த கதையை பல தடவை சொன்னவங்க தான் இப்படி வர்ணிக்க முடியும். ஏன்னா அதை ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருக்குதுல்ல, அவன் இப்படி சொன்னாதான் ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படிங்கிற நம்ம புரியுதா? அடுத்து பாருங்க, இப்போ நம்ம அவங்களுடைய தர்ஜமாவுல எத்தனையோ கேள்விகளை நம்ம வச்சாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனை வச்சாங்க. கலாலாங்கிற விஷயம் சொன்னோம். நான் கேட்டேன், நீங்க விளக்கம் சொல்லும்போது கேட்டேன், உங்களுடைய ஒரு வாசங்கிற அடிப்படை நான் கேட்கிறேன். உங்க தர்ஜமா நான் படிக்கிறேன், மாற்றப்பட்டுச்சுங்கிறீங்க. தாய்வழி சகோதர சட்டம் என்னங்க வாசங்கிற அடிப்படையில் கேட்டேன். அந்த விஷயத்தை புரிந்து எழுதியிருந்தால் நேரம் சொல்லியிருக்கணும். அப்படியாங்க ஏன் தர்ஜமா படித்தான் கேட்டீங்க, இதாங்க சட்டம் சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் பதில் சொல்லலண்டா பதில் சொல்ல தெரியலன்னு அர்த்தம். இப்பதான் நம்ம சொல்றோம், ஏன் நீங்க மொழியாக்கம் விரிவுரையும் பண்ணீங்கன்னு கேட்கிறோம். அந்த தகுதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் அது பதில் சொல்ல தெரியலையில. சலாமுக்கு நீங்க சொன்னீங்க, ரெண்டு பேரும் கலந்தால் என்பதற்கு தான் இங்க ஆதாரம் இருக்குது. தனியாக ஒரு ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். அடுக்கடுக்கா இருக்குன்னு நீங்க பேசுனீங்க. இதை விட்டுட்டு நீங்க அது மட்டும் உள்ள தாங்கணும், மறுபடியும் அதையே சொல்லிதான் விளக்குறீங்க. அப்ப அடுக்கடுக்கான முன்னாடி சொன்ன என்ன ஆச்சு? இல்ல பொய்ன்னு ஆகி போச்சு. இதுல வரை எங்களை போய் சொல்றேங்கிறீங்க. பொய் சொன்ன நீங்க தாண்டி இப்ப நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. அடுத்து என்ன, முஅல்லஃபத்து குலூபுங்கிற விஷயத்தை நேற்று இருந்து எடுத்தோம். வாயே திறக்கல, பதில் ரெண்டு ஆகி போச்சு. நேரடியாக ஒப்புக்கொள்ளுங்க, தப்பா எழுதிட்டேன், திருத்திக் கொள்றேன்னுங்க. அது மூலமாக திருத்திக் கொள்ற மட்டுமல்ல, இனி இது போன்ற குர்ஆனுக்கு விரிவுரை கொடுக்கறங்கிற அந்த பணியை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பேருல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இல்லாத பொருளாத கருத்தை சொல்றீங்க. கல்லா தொழுகை இல்லன்னு ஒரு வசனத்தை காமிச்சிங்க. அந்த வசனத்தில் எங்க கேட்டோம், இருக்கு நீங்க சொல்லியிருக்கணும். அங்க இருக்குது கல்லா தொழுகை தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். சொன்னீங்களா? இது வரைக்கும் இல்ல. இல்லாத சொன்னீங்க, நான் தப்பா சொல்லிவிட்டேன், எழுதிட்டேன் அப்படிங்க சொல்லுங்க. இல்லண்டாக்கா இந்த பணியிலேருந்து நீங்க ஒதுங்குங்க, அதுதான் நல்லது. ஏன்னா எதை சொன்னாலும் கேட்பதற்கு சில பேர் இருக்கிறாங்கனால குர்ஆன் ஹதீஸ் பேர்ல எதை வேண்டுமானாலும் சொல்லிடக்கூடாது. அதே போல பாருங்க, மலக்குல் மௌத் ஒருவங்கிறது ஆதாரமே இல்லை. நீங்க ஒரு வசனத்தை ஓதி காமிச்சேன். லவுலாங்கிற வார்த்தைக்கு விளக்க நேத்து கொடுத்தேன். நேத்து ஆரம்பிச்சிட்டீங்க, என்னமோ எல்லாம் நினைச்சாங்க நேரம் இல்ல, இன்னைக்கு தொடங்க. இது வரைக்கும் தொடங்குனீங்களா? நான் சொன்ன ஆரம்பத்துல ஆயத்தினாலும் பிடிப்போம், ஹதீஸ்னாலும் பிடிப்போம், இலக்கணம் வந்தாலும் பிடிப்போம் சொன்ன அந்த பயம் இது வரைக்கும் ஆரம்பிக்கல. நேற்று என்னமோ நேரம் இல்லைன்னு நம்ம நினைச்சோம். இன்னைக்கு அந்த பகது தான் பிரச்சனை தான் போகும் நினைச்சோம். அது நெருங்கவே இல்லை, அந்த வரவே இல்லை. அதுல இருந்து நீங்க வழங்கிடலாம், அவங்ககிட்ட பதில் இல்லை அப்படிங்கறத. அதே போல அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலேயே சாதாரணமா நமக்கு பெருசா அது ஈர்ப்பு. ஒரு நபியை போய் ஒரு பெண் விஷயத்துல ஈர்ப்புங்கிற வார்த்தையை போடுறாங்க, தடுமாறுங்கிறாங்க. நம்ம பெருசா நினைக்கிறோம், ஏன்னா ஒரு நபியை நினைக்கிறோம். ஆனா அது இல்ல, ஆபாசமே சாதாரணமா எடுத்துக்கொண்ட மக்களுக்கு என்னங்க ஈர்ப்புனாலும் சொன்னாங்க அப்படிதான் எடுப்பாங்க. ஏன்னா ஆபாசம் சர்வசாதாரணமா ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது இளைஞர்களுக்கு மத்தியில் தவறாக போதிக்கப்படுது அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆதங்கம். அடுத்து பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொர்க்கத்தில் நிர்வாணமா இருக்கிறான்னு எழுதினீங்களே, நம்ம அது சரிதாண்டி இது வரைக்கும் சொல்லல. தஃசீரில் இருக்கக்கூடிய நீங்கள் எழுதினதுல தவறுக்குங்கிறத நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம், பட்டியல் போடுறோம். இல்லைன்னு சொல்லுவோம், நீங்க ஒப்பந்தம் போய் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. இது வரைக்கும் பதில் சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை நான் துவங்கி எத்தனை நேரம் ஆச்சு, இது நீங்க பதில் சொன்னீங்களா? பதில் இல்லைன்னு ஆகி போச்சு. பதில் இல்லைங்கிறதுனால நீங்க தவறு ஒப்புக்கொள்ளுங்க. இல்லைன்னா இனிமே நான் ஆய்வெல்லாம் செய்ய மாட்டேன், நானே ஒழுங்கா புரியலையே அப்படி அதுல நீங்க ஒதுங்கிடணும். அதுதான் நாகரிகம். ஏன்னா இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழி. இதுல போய் விளையாட வேணாம். குர்ஆனையும் ஹதீஸையும் உங்களுடைய விளையாட்டு மைதானங்களாக ஆக்க வேண்டாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு மூமின் கூட அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு நினைக்க மாட்டான். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு சக்தி இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னு நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. இல்ல நாங்க எழுதின சரிதான் சொன்னீங்களா? எவ்வளவு பாரதூரமான விஷயம். ஒரு சாதாரண மூமின் சொல்லாததையும் நினைக்காததையும் குஃப்ருல வாசம். இப்ப நம்மளே கூட அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு நினைச்சோம்னு வைங்க, அவன் மூமினா இருக்க முடியுமா? ஒரு நபியை காஃபிராக்குகிற ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு பாரதாரம் குற்றச்சாட்டு. நான் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல நிக்கிறேன், தஃசீர் நூல் அவங்க சொல்லிவிட்டு ஃபிக்ஹ் நூலை எழுதுறாங்க. இதுலயும் மக்கள் புரிவாங்க. மற்ற எங்களுக்கு மாற்றமான சிந்தனை உள்ள நடுநிலையார்கள் யோசிப்பாங்க. இது என்ன ஃபிக்ஹ் கிதாப் தஃசீர் நூலா? ஊரெண்டு விஷயமாச்சே. சுன்னத் ஜமாத் மக்களை விடுங்க,
இந்த சுனஜ மாற்றமான சிந்தனை கூட நடுநிலைவாதிகள் இருக்கிறார்கள், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஃபிக்கு கிதாபுன்னு நீங்க எழுதிட்டு வந்து பேசினா நியாயமா இருக்கும். உங்க ஃபிக்கு கிதாப் ஒண்ணு காமிங்க, உங்க நிலைப்பாடுல இருக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதே போல தப்சீர் சொல்லிவிட்டு நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வரவேற்றோம், நான் பதில் சொன்னோம், இன்னும் சொல்லுங்கிறோம். சொல்லவே இல்லை, ஏன்னா இல்ல உங்களுக்கு நேரமும் இல்ல. நேரம் இல்ல, எங்கள் பதில் சொல்லவா செய்யலாமே, பதில் சொல்லிவிட்டு மீது உள்ள நேரம் எங்கள் டைம் போல, அதனாலதான் சொல்றோம் ஃபிக்கு கிதாபுக்கு எடுத்தோம் அப்படின்னாலும் கூட அதுவும் அப்ப எடுக்க கூடாது, ஏன்னா சப்ஜெக்ட்ல இல்ல. ஆனா அது சொல்றதுக்காக வாய்ப்பு இருக்கும். நீங்க அரபி வாய் துறக்காத மேட்டெல்லாம் இத்தனை இருக்குதாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலண்டா உங்களுக்கு தெரியல. அதுதான் இந்த நோக்கம். யாத நோக்கமே என்னன்னு கேட்டா, குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்கள் தான் விளக்கம் சொல்லணும். தானாக ஆளுக்கெல்லாம் புறப்பட்டு சொல்லக்கூடாது. அப்படி புறப்பட்டு சொன்னா இப்படித்தான் சிக்கல் ஏற்படும். முன்னால ஒரு சட்டம், பின்னால் ஒரு சட்டம். நேத்தே நம்ம காமிச்சோம். அன்றைக்கு எங்கள் அந்த ஹதீஸ் அப்படிதான் புரிந்தோம், இப்ப மாட்டு புரியணும் நாங்க. சரி, இவங்க அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு ஆளு ஒரு சட்டத்தை முன்னால ஒண்ணு சொன்னாரு, 15 வருஷத்துக்கு பிறகு இப்ப நான் அப்படி புரிஞ்சங்கிறாரு, அவரு வேற விதமா சொல்லுவாரு. இன்னொரு ஆளு அப்படி சொல்லுவாரு, இன்னொரு ஆள் இப்படி சொல்லுவாரு. அப்ப குர்ஆனா ஹதீஸா மார்க்கமா விளையாட்டாங்க இது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எல்லா ஹதீஸ் ஒழுங்கா படிச்சு புரிஞ்சிருக்கீங்களா, ஆய்வு பண்ணுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியலையா, நீங்க ஆய்வுங்கிற பேர்ல வர்றீங்க. உங்களுடைய நிலைப்பாட்டை இன்னொரு ஆளும் எடுத்துருந்தாலும் வைங்க. இப்ப இந்த சமூகத்தின் நிலைமை என்ன, நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆளுக்கு இன்னைக்கு நான் விளங்க இதான் சட்டம், இன்னொரு ஆள் இன்னைக்கு நான் சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம். இன்னைக்கு புரிஞ்சு உங்க உரிமை மத்தவங்களுக்கு இல்லையா, உங்களுக்குள்ள மத்தவங்களுக்கு இருக்குதுல்ல. ஆள் புறப்பட்டால் இஸ்லாம் இஸ்லாமாவா இருக்கும்? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் விளையாட்டு மைதானங்கள் ஆகக்கூடாது. தெரிந்தவர்கள் ஆய்வு செய்யட்டும், மக்களுக்கு சொல்லட்டும். இல்லையா அவர்கள் டியூட்டியை பார்க்கட்டும். இப்ப அவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதனால அவங்க ஒன்னும் புரிஞ்சு போச்சு, தெளிவா புரிஞ்சு போச்சு. குர்ஆனுடைய ஞானமும் ஹதீஸின் ஞானம் முழுமையாக இல்லை என்று. இப்படி முழுமையாக இல்லாதவர்கள் நான் ஆய்வு செய்கிறேன், மக்களுக்கு சட்டத்தை சொல்கிறேன் என்று புறப்பட்டிருக்கவே கூடாது. அப்படி புறப்பட்டிருந்தால் தவறு என்று சுட்டிக்காட்டுகின்ற போது பதிலை சொல்லி இருக்க வேண்டும். அதை விட்டு ஆபாச கதைகளை சொல்கிறீர்களே. நாங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தலைப்பிலே நிற்கிறோம், இதற்கு பதில் சொல்லாமல் என்னென்னமானா சொல்லிவிட்டு அதுக்கு பதில் சொல்லலையா, இதுக்கு பதில் சொல்லலையா, இப்படி போனா நடுநிலை. யார் இங்க இருக்கக்கூடிய யாரையும் விட்டுருங்க, இது பார்க்க கூட என்ன நினைப்பாங்க, இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, அந்த நிலைப்பாடு கேட்கிறாரு, ஏன் பதில் சொல்லல தெரியல. உங்களுடைய இந்த அறியாமையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற அமர்வுல அந்த அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நூல்கள் எழுத்துக்கள் இருக்குல்ல, தலைப்பை ஒட்டி பல ஆதாரங்களை 2 நாளாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் ஆபாசங்கள் இருக்கின்றன என்ற தலைப்புக்கு உட்பட்டு அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மதுஹப் நூல்களில் இருந்து தலைப்புக்கு உட்பட்டு நிறைய ஆதாரங்களை நம்ம எடுத்து வைத்தோம். அதுல போன அமர்வுல அவர் பதில் சொல்லும் என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த மாதிரி ஆபாச கதைகள் எல்லாம் சொல்லும் போது ரசிச்சு சிரிக்கிறாங்க அப்படின்றாரு. அப்ப ஆபாச கதைன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுல உள்ளதானே சொன்னோம், ஆபாச கதைகள் இருக்கிறது என்பது நிரூபணம் ஆயிடுச்சு. இவங்க ஏன் சிரிக்கிறாங்க அவங்க ஏன் சிரிக்கலன்னா, கேட்டு கேட்டு புடிச்சு போனவங்க சிரிக்க மாட்டாங்க, அதை புதுசா கேட்கறவங்க சிரிப்பாங்க. இது கிதாபுல இருக்குது, வருஷம் வருஷம் சொல்லி கொடுக்குறோம், இதான் நமக்கு தெரியுமே. ஒரு ஜோக்கு கூட தெரிஞ்ச ஜோக்கு சிரிப்பாங்களா, புதுசா இருந்தா தான் சிரிப்பாங்க. அதனால இந்த பக்கம் சிரிச்ச காரணம் என்னன்னா, இப்படி இல்லாம இருக்கும்னு இவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க திரும்பி திரும்பி கேட்டாங்க, இது பெரிய மேட்டரே கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, போனுங்க, அப்ப இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, லாயமசு இல்லல் முத்தஹரூன் என்று ஒரு ஆயத்து இருக்கிறது. தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை தொடமாட்டார்கள் அர்த்தம். இதை வச்சு ஒழு இல்லாதவங்க குர்ஆனை தொடக்கூடாது நாங்க சொல்லல, அது மலக்குகளை தான் குறிக்குது அப்படின்னு இந்த ஆடியோல பேசினாரா. இதை வச்சுதான் சொல்றோம்னு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அது போடுங்க பட்டஜா, அதுல என்ன எழுதியிருக்கிறாரு படிங்க, அது அப்படியே எனக்கா படிங்க. பரிசுத்தவான்கள் தான் குர்ஆனை தொட வேண்டும் என்பதற்கு அடிப்படை ஆதாரங்கள் 3: இறைவேதம் திருக்குர்ஆன், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் ஹதீஸ், நபித்தோழர்களை யோகவித்த முடிவு. முதல் ஆதாரம் குர்ஆன். இறைவன் கூறினான் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன்,
அந்த ஆயத்தை போட்டு செய்தியின் மூலம் இறைவன் குர்ஆனின் மாண்பை வெளிப்படுத்துகிறான், தூய்மையானவர்கள் தான் எனது என்று கூறி ஒரு வரைமுறை இறைவன் வகுத்து விட்டதால் மற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்று அழுத்தமான அர்த்தம் வசனங்கள் உள்ளடக்கியுள்ளது. இந்த வசனத்தை ஒழுவின்றி தொடலாம் என்பதற்கு ஆதாரமா நாங்க சொல்லல அப்படிங்கிறார் ஆடியோவில். இதுதான் முதல் ஆதாரம் வைக்கிறோங்கிறார் புத்தகத்தில். இப்படிதான் நிறைய முரண்பாடுகளுக்கு கணக்கு வழக்கு இல்லைங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். சரி, இனிமேல் நம்ம பதில்களையும் அதிகமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. அதாவது அவர்கள் மொத்தமே அவர் கேட்டிருக்கிற கேள்வி 17. அவர் மொத்தம் லிஸ்ட் போட்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மை நோக்கி அவர் கேட்ட கேள்விகள் 17. 17 கலாலாவுக்கு தெளிவா சொல்லிட்டோம். அவர் இன்னமும் அதுக்கு என்ன செய்யல, அது ஏன் தாய் வழி சகோதரர்கள்ங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. அந்த வசனத்தில் அது இல்லையே, இது அதை மாத்திருச்சுன்னு குர்ஆன்ல இருக்கு, அவ்வளவுதானே. ஒரு வாசகன் நேராக கேட்கிறக்குள்ள சபை இது இல்ல, விவாதம். நீ சொன்ன இது தப்புன்னு தான் என்கிட்ட கேட்கணும். அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், நெஞ்சில கை கட்டுறதா தொப்புள்ள கட்டுறதான்னு கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கிற இடம் அல்ல இது. சொன்னதை மறுக்கணும். நாங்க என்ன சொல்லி இதை மறுக்கிறீங்கன்னு கேட்டோம், பதில் சொல்லல. அது ஆன்சர் முடிந்து விட்டது. தொடை சம்பந்தமாக சொன்னோம். தொடை சம்பந்தமாக என்ன எழுதிருக்கோம், முந்தி ஒண்ணு எழுதிட்டு பிந்தி ஒண்ணு மாத்தினாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். அப்புறம் என்னது, தொடை காட்டு பொம்பளை காட்ட சொல்றாங்க, அப்படி அசிங்கமா இந்த மதுஹப் கிதாப்ல இருக்கிற மாதிரியே அப்படி கேட்கிறாரு. ஒருவனுக்கு ஒரு தொடை விலகி விட்டால் மார்க்கத்தில் குற்றம் இல்லைன்னு எழுதிருக்கிறோம். நம்ம மட்டுமா சொன்னோம், மாலிக் இமாம் சொன்னாங்க ஆதாரம் காட்டுறோம். அதை தாண்டி கோமணம் கட்டினா போதும், துருள் முக்தார்ல இருக்குது. கோமணம் கூட இல்ல, முன் துவாரமும் பின் துவாரம் மறைஞ்சா போதும். ஒரு பவுடர் டப்பா மூடி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டா என்ன செஞ்சேன், சிரிக்கிறதுக்கு சொல்லல, அந்த அர்த்தம் அதுதான். அதை சொன்னாங்களே, அதுல கேள்வி கேட்டியல, அதுல கேள்வி கேட்கணும். எங்களை கேட்கறதா இருந்தா உங்கள்ட்ட இல்லாம இருந்தவங்கள்ட்ட கேட்கணும். ஆபாசத்துக்கு அழைக்கிறார்கள்ங்கிறீங்களே, நீங்க அப்படி மாலிக் இமாம் அல் குபுர் ஒத்துபுர் இருக்கிறாரு, அதுக்கு என்ன பதில், அதை சொன்னீங்களா? என்ன இல்ல, அதுக்கு உங்களால் பதில் சொல்லல. என்ன சொல்றீங்க, தஞ்சாவூர் கும்பகோணம் மாநாட்டில் உள்ள அப்படி ஊர்வலம் 2-3 பொம்பளைங்க முக்காடு இல்லாம இருப்பாங்க, அதை காட்டி பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறாங்க. நீங்க தான் போனதுல சொன்னீங்களா, நீங்க மட்டுமா மாநாடு நடத்துனீங்க, எங்க பொம்பளையில தான் வந்தாங்க நீங்கல்ல, அவங்க முக்காடு போட வந்திருப்பாங்க. உங்க நீங்க தான் சொன்னீங்க தௌஹீத் ஜமாத் கூட்டம் மட்டுமா, அது எல்லாரும் தானே அது வந்தோம் நீங்கல்ல, அந்த எல்லாரும் உண்மையா தானே. பலதரப்பட்ட ஆள் தௌஹீத் ஆள் முக்காடு போட வருவாங்களா, தௌஹீத் ஜமாத் ஆள் இல்லைன்னு பளிச்சுன்னு தெரியும். பலதரப்பட்டவங்க காபிர்கள் கூட வருவாங்க, அவங்கவுங்க மாதிரி அவங்க இருப்பாங்க. அது அதைத்தான் ஆதாரமா காட்டினாங்களே தவிர குர்ஆனை ஆதாரம் காட்டவில்லை. அதுக்கு பதில் சொல்லிட்டோம். நான் வரிசையா அந்த 16, 17 கூட இஷ்டத்துக்கு வருஷப்படுத்தல, அவர் சொன்ன வரிசைப்படி அவ்வளவு இதுவரைக்கும் என்ன சொன்னார் அவ்வளவு போட்டு பார்த்து, முதல்ல சொன்னது கலாலா, இரண்டாவது சொன்னது தொட, மூணாவது அப்படி வருஷப்படி தான் பதில் சொல்லிட்டு வர்றேன். அந்த வருஷப்படி எல்லாம் சொல்லி முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் யூசுப் நபி சம்பந்தமாக அவர் இந்த மாதிரி அசிங்கமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவர் நான் என்ன சொன்னதா சொல்றேனோ அதைத்தான் அவங்களுடைய தப்சீர் ஜலாலை என்கிற கிதாபுல எழுதி வைத்து அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தப்சீர் ஜலாலை தப்சீர் ஜலாலைன்ல மதரசாவுல இது தப்சீருங்க, இதுதான் தப்சீர்னு முதல்ல ஓதி கொடுப்பாங்க. அதுல என்ன இருக்கு தெரியுமா, வலகத் ஹம்மத் பிஹி, அவள் நாடினாள், அதுக்கு அர்த்தம் அரபியில் அர்த்தம் போடுவாங்க. கசதத் மின்ஹுல் ஜிமா, அவரிடமிருந்து உடல் உறவை நாடினார், அர்த்தம் கொடுத்தாச்சு. ஓ ஹம்ம பிஹா, அவரும் நாடினார், அதுக்கு அர்த்தம் கொடுத்துட்டாங்க. கசத தாலிக்க, ஹம்ம பிஹா யார், ஜலாலைன்னு அசிங்கமா எழுதி விட்டார்கள், நபியை கேவலப்படுத்தி விட்டார்கள். இதை தூக்கி போட்டு என்று கேளுங்க, ஜலாலைன்னு குப்பை, நபியை கேவலப்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் லவ்லா அன்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டிருக்காவிட்டால் லஜ்ஜாமஹா, உடலுறவு கொண்டிருப்பார். ஓ ஜவாபு லவ்லா, லவ்லாவுடைய பதில் போக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இல்ல ஜாமாஹா என்பது யார் சொல்றாரு, வேண்டாம் அதை கொடுத்துருங்க. அப்ப தப்சீர் ஜலாலை எல்லாம் நிறைய தப்சீர்ல இருக்கிறது. தப்சீர் ஜலாலை என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் நாடத்தான் செஞ்சாரு, உடலுறவு தான் கொள்ளல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டிருக்காவிட்டால் உடலுறவு கொண்டிருப்பார். எதை எங்களிடமிருந்து விமர்சனமா கேட்டீங்களோ அது உங்க ஜலாலையில் இருக்குது, அது தவறு என்று ஜலாலையின் குப்பை என்று சொல்லிவிட்டு, ஜலாலையன்காரர் தப்சீர் தகுதியற்றவர் என்று சொல்லிவிட்டு அப்புறம் இந்த கேள்வி கேளுங்க, சரியா? அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். சிஹர் சம்பந்தமாக முந்தி சொன்னாரு பிந்தி ஒன்று சொன்னார்னு சொன்னாங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டோம் தெளிவா, நாங்களே அறிவிச்சு தான் சொல்லியிருக்கிறோம். இதுல சிஹர்ல கேள்வி கேட்கிறதா இருந்தா நாங்க என்ன எழுதணும், அது எப்படி தப்பு, என்னென்ன தப்பு நீங்க சொல்லவே இல்லை. சிஹர் எழுதிவிட்டார்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் சிகரை பத்தி சொன்ன நீங்க தொட்டு வச்சுட்டு போனீங்களே தவிர, நாலாவதா எடுத்து வச்ச சிகரை முழுமையா நீங்க சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்லல, வேற விஷயத்தை சொல்லுறீங்க. சிகர்ல உங்களுடைய கேள்வி என்ன, நாங்க என்ன எழுதணும், அதில் எது தப்பு, அதுல என்ன அப்ஜெக்ஷன் இருக்கிறது,